வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்வது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 ml வரைக்கும் குடிக்கிறது அப்படின்றது போதுமானதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது காலை வேலைகளில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரிமானம் ஆகிறதுக்கு எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறந்த செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் பெறுவதற்கு சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா ஜீரண சக்தியை சீரக தண்ணீர் நமக்கு தூண்ட ஆரம்பிக்கும். சீரகத்தில் இருக்கக்கூடிய கியூமினால்டிஹைடு மற்றும் அத்தியாவசியமான எண்ணெய்கள் உமிழ்நீர் மற்றும் செரிமான சுரப்பிகளை தூண்டும். ஸோ செரிமானம் அப்படின்றது அந்த உமிழ்நீர் வழியாக நம்மளுடைய வாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போனதுக்கப்புறம் செரிமான சுரப்பிகளை தூண்டிவிட்டு எவ்வளோ பெரிய உணவு மூலக்கூறுகள் கடினமாக இருந்தாலுமே அது எளிமையாக உடைக்கப்பட்டு செரிமானமும் எளிமையாக நடக்க ஆரம்பிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலத்தன்மை மற்றும் வாயு தொல்லையெல்லாம் நமக்கு இருக்காது. நெஞ்செரிச்சல், அஜீரணம், வயிற்றுப்புறமல் மற்றும் வாயு தொல்லைகளுக்கு சீரக தண்ணீர் ஒரு உடனடி தீர்வாக செயல்படும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அதை உடனடியாக குணப்படுத்திவிட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே சீரக தண்ணீர் உங்களுக்கு துணை புரியும். அப்போ வயிறு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய செயல்பாடுகளையுமே நீங்கள் ஒழுங்காக மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கு சீரக தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, ஸோ வெயிட் லாஸ் ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு, அந்த பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா சீரக தண்ணீர் வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு மேம்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். சீரக தண்ணீர் உடலினுடைய மெட்டபாலிசத்தை விரைவுபடுத்துது. இதனால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் வேகமாக உங்களுக்கு எரிக்கப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இடுப்பு மடிப்புகள் அல்லது உடலில் தேவையில்லாத பகுதிகளில் படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரைக்கப்பட்டு எனர்ஜியாக மாற்றப்பட்டு வெயிட் லாஸ் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும். தொப்பை போன்ற அமைப்பு கூட உங்களுக்கு இருக்காது. ஏன்னா பசியை கட்டுப்படுத்தி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேவையற்ற பசி உணர்வை கட்டுப்படுத்தி தான் சீரக தண்ணீர் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுது அப்படின்றது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அது நமக்கு எனர்ஜியை வழங்கி ஆற்றலை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியாக மாற்றப்பட்டுரும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும். ஏன்னா பசியை கட்டுப்படுத்தி நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது. உணவுகளினுடைய அளவை குறைத்து கலோரிகளினுடைய மதிப்பை குறைத்து தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு, ஸோ இம்யூனிட்டி பூஸ்டர் பண்ணுறதுக்கெல்லாமே நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வளமான அளவில் இருக்குங்க. ஸோ சீரகத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே இவங்களுக்கு வெளியேற்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. ஸோ நம்மளுடைய உடலில் கழிவுகள் இல்லை அப்படின்னாலே பாதி நோய்கள் நமக்கு வரவே வராது. அப்போ கழிவுகளை முதல்ல வெளியேற்றி கொள்ள வேண்டியது அவசியம். அப்படின்றதால சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டு நீங்கள் கழிவுகளை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்திக் கொள்ளலாம். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நமக்கு ஏற்படாது. ஸோ கிருமி நாசினி பண்புகள், ஆன்டிபயோட்டிக் பண்புகள் நமக்கு சீரக தண்ணீரில் இருக்குது. அப்போது சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த கிருமி நாசினி பண்புகள் தான் பருவகால தொற்றுகள் மற்றும் காய்ச்சல் வராமல் நமக்கு பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக நம்மளுடைய அந்த இரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அந்த உற்பத்தியை பெருக்கி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை சீரக தண்ணீர் நமக்கு அதிகப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது பிளட் சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா சீரக தண்ணீர் இன்சுலின் உணர்திறனை கொண்டு இருக்கக்கூடியது. ஸோ சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் சீரக தண்ணீர் மிகவும் நன்மை பயக்கும். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இன்சுலினுடைய சுரப்பை சீராக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால் ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் நம்ம அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம்.
ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் இப்போ இருந்து நினைச்சாலுமே சீரகத்தினரை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் கல்லீரலை பாதுகாப்பு செய்வதற்குமே நீங்கள் சீரகத்தினரை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ டீடாக்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும், லிவர் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ நச்சுக்களை வந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். இப்போ சீரகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான நச்சு நீக்கி, நேச்சுரல் டீடாக்ஸ். இது சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக உங்களுக்கு வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரலுடைய செயல்பாடை ஆரோக்கியப்படுத்தும். இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளிலேயே கல்லீரல் வந்து ஒரு ஆரோக்கியமான உறுப்பு. ஏன்னா அதனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து வைத்து கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக செயல்படும். ஸோ அதுவும் ஓரளவுக்கு தான். இப்போ நம்ம வந்து நிறைய ஆல்கஹால் வந்து குடிக்கிறோம். குறிப்பாக நமக்கு வந்து இந்த நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகள் கணக்கே பார்க்காம எல்லா நாளுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அதிகமாகிடு கல்லீரலில் வந்து நச்சு கழிவுகளும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இதனால் அது வந்து நமக்கு கல்லீரல் வந்து அலர்ச்சி நோய் ஏற்படும். குறிப்பாக கல்லீரல் ஃபேட்டி லீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் ஏற்படும். இதெல்லாமே நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். கல்லீரலுடைய செயல்பாடுகளை கேள்விக்குறியாக்கிடும். ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றி கொழுப்பு படிவுகளை நீக்கணும் அப்படின்னா சீரகத்தினர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கல்லீரலுடைய செரிமான நொதிகளை தூண்டி கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நச்சுக்களையும் நீக்கி உடலை வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக வைக்கும். தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாங்க. பளபளப்பான சருமம் வேணும் அப்படின்னா நீங்கள் சீரகத்தினரை உங்களுடைய அந்த உணவுகளில் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உள்ளிருந்து ஊட்டச்சத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி முகப்பொருட்கள், சுருக்கங்கள் மற்றும் கரும்புள்ளிகளை குறைத்து இயற்கையான பொலிவு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும். ரத்த ஓட்டம் சருமத்தில் சீரானவில் இருக்கிறதால சுருக்கங்கள் அப்படின்றது சருமத்தில் இருக்காது. சருமம் எப்போதுமே நீரேற்றத்தோட நமக்கு வந்து வயதான ஒரு சருமம் அப்படின்றதே இருக்காது. நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரியணும்னா சீரகத்தினரை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கும். முடி உதிர்வை தடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் சீரகத்தினரை தலைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய உணவுகள்லையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகத்தினர் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வந்து கொண்டிருக்கு. ஸோ இது வந்து மயிர்கால்களுக்கு, அதாவது முடியினுடைய அந்த வேர்க்கால்கள் வரைக்குமே அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கும் போது வலுப்படுத்தப்பட்டு முடி உதிர்வை தடுத்து முடியை வந்து அடர்த்தியாக கருகருவென்று வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரகத்தினரை உணவுகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், தலைமுடிக்கும் அப்ளை பண்ணலாம். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உடல்நலத்தை தாண்டி நம்மளுடைய அந்த அழகு சார்ந்த விஷயங்களுமே சீரகத்தினர் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் சீரகத்தினர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரகத்தினர் வந்து இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். ஸோ இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி எப்படின்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இரும்புச்சத்து பற்றாக்குறை உங்களுடைய உடலில் ஏற்படும் பொழுது ரத்த சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தி வந்து குறையும். ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைஞ்சால் எப்படி நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அந்த ஆக்சிஜன் நமக்கு உடல் எங்கும் ப்ராப்பராக எல்லா இடங்களுக்கும் கிடைக்கிறதால தான் நம்ம சுறுசுறுப்பாகவே இயங்குறோம். இல்லைனா நம்ம வந்து சோம்பேறித்தனமாக தான் இருப்போம். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வரக்கூடாது, முன்னாடியே தடுக்கணும் அல்லது குணப்படுத்திக்கொள்ளணும் அப்படின்னா அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை முறையான அளவில் பராமரிக்கணும் அப்படின்னா நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து கரெக்டான லெவலில் வைத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளணும். நீங்களும் சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு ரத்த சோகை நோயிலிருந்து விடுபட்டு நலமோடு இருங்க. தொடர்ந்து சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக உடலமைப்பை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.